வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் மூல மாதிரி. ஆனா இத பத்தி நம்மள பல பேர் யோசிச்சிருக்கவே மாட்டோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க ஒரு பெரிய சவாலை சந்திச்சாங்க. அது என்னன்னா, மின்சாரம்ங்கிற இந்த கட்டுக்கடங்காத சக்தியை எப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறது? அதுக்கு எங்க போகணும், எப்ப நிக்கணும்னு எப்படி கட்டளை போடுறது? இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி. மைக்ரோசிப்லாம் வர்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸோட ஆரம்ப காலத்துல இதுக்கு ஒரு தீர்வு இருந்துச்சு. ஆனா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெருசா, பயங்கர சூடா, பார்க்கவே ஒரு மாதிரி விகாரமா இருக்கும். அவங்க பயன்படுத்தினது வெற்றிட குழாய்கள், அதாவது வேக்யூம் டியூப்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அது உடையக்கூடிய ஏகப்பட்ட கரண்ட குடிக்கிற கண்ணாடி பல்புகள் மாதிரி. நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடப்புத்தகத்துல சொல்ற மாதிரி அந்த கருவிகள் ரொம்ப பெருசா இருந்துச்சு, நிறைய பவர் எடுத்தது. அது மட்டும் இல்லாம அதோட ஆயுசும் ரொம்ப கம்மி, நம்பகத்தன்மையும் குறைவு. ஆனா 1930கள்ல ஒரு புது யோசனை பிறகுது. காலி இடத்த வச்சு யோசிக்காம ஏன் திடப்பொருட்களை வச்சு இதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஆட்டத்தையே மாத்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் ஒரு குறிப்பிட்ட வகையான பொருளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருந்துச்சு. அதுதான் குறைகடத்தி, அதாவது செமிகண்டக்டர். இதுதான் ஒரு புது துறையையே உருவாக்குச்சு. சரி, வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மின்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல அது ஒவ்வொரு பொருளையும் எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். பொதுவா பொருட்களை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கடத்திகள், இதுல கரண்ட் சூப்பர் ஹைவே மாதிரி வேகமா போகும். இன்னொன்னு காப்பான்கள், இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி கரண்ட்டா போகவே விடாது. மூணாவது தான் நம்ம ஹீரோ, குறைக்கடத்திகள். இன்னும் கொஞ்சம் அணு அளவுல பார்த்தோம்னா இந்த காப்பான்கள்ல எலக்ட்ரான்கள் தாண்டி போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இடைவெளி, அதாவது ஒரு பெரிய சுவர் இருக்கு. ஆனா கடத்திகள்ல பாருங்க, அப்படி எந்த இடைவெளியுமே இல்ல. அதனால எலக்ட்ரான்கள் ரொம்ப ஈஸியா சுதந்திரமா பாஞ்சு போகுது. ஆனா இந்த குறைக்கடத்தி தான் ரொம்ப ஸ்பெஷல். இதுல இருக்கிற அந்த ஆற்றல் இடைவெளி ரொம்ப பெருசாவும் இல்லாம சுத்தமா இல்லாமலும் இல்லாம கரெக்டா இருக்கு. அதாவது நாம ஒரு சின்னதா ஒரு தள்ளுனா போதும், எலக்ட்ரான்கள் அந்த தடையை தாண்டி போயிடும், நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்ப தூய சிலிக்கான கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கச்சிதமான படிக அமைப்பு இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதோட பக்கத்துல இருக்கிற அணுவோட எலக்ட்ரானோட கைகோர்த்து ஒரு வலுவான பிணைப்புல லாக் ஆயிருக்கும். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ஒரு எலக்ட்ரான் அந்த பிணைப்பிலிருந்து வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு காலி இடத்தை விட்டுட்டு போகுது. இந்த எலக்ட்ரானும் அது விட்டுட்டு போன அந்த காலி இடமும் சேர்ந்து இப்ப ரெண்டுமே கரண்ட்டை கடத்த உதவுது. அதாவது 1க்கு 2 கிடைச்ச மாதிரி. இந்த படத்துல பாருங்க, வெப்ப ஆற்றல் காரணமா ஒரு எலக்ட்ரான் அதோட பிணைப்புல இருந்து வெளியேறிடுச்சு. அது இருந்த இடத்துல, அதாவது தளம் 1ல இப்போ ஒரு காலி இடம் உருவாகியிருக்கு. அதுதான் நாம துளைன்னு சொல்றோம். அடுத்ததா என்ன நடக்குது பாருங்க. பக்கத்துல தளம் 2ல இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் தளம் 1ல இருக்கிற அந்த காலி இடத்துக்கு தாவுது. இப்போ அந்த துளை தளம் 2க்கு நகர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையில எலக்ட்ரான் தான் நகருது, ஆனா பார்க்கறதுக்கு அந்த துளையே நகர்ந்து போற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. இது ஒரு அருமையான தந்திரம். ஆனா ஒரு பிரச்சனை, தூய சிலிகான்ல கரண்ட் அவ்வளோ நல்லா போகாது, ரொம்ப போர் அடிக்கும். உண்மையான மேஜிக் எங்க தொடங்குதுன்னா, நாம வேணும்னே திட்டமிட்டு இதுல கொஞ்சம் கலப்படம் செய்யும்போது தான். அந்த கலப்படத்துக்கு பேரு தான் டோப்பிங், அதாவது மாசூட்டுதல். இதுதான் மொத்த டெக்னாலஜியையும் மாத்தின ஒரு திருப்புமுனை. இது எப்படி இருக்குன்னா, அந்த சிலிகான் படிக அமைப்ப அணு அளவுல ஹேக் பண்ற மாதிரி. நம்ம என்ன மாதிரியான அணுவை வச்சு டோப்பிங் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு 2 விதமான குறைக்கடத்திகள் கிடைக்கும். ஒன்னு எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிற N வகை, இன்னொன்னு துளைகள் அதிகமா இருக்கிற P வகை. 2 ரொம்ப முக்கியம். இத பாருங்க, ரொம்ப சிம்பிள். சிலிக்கானுக்கு 4 வெளி எலக்ட்ரான்கள் இருக்கு. நாம 5 எலக்ட்ரான் இருக்கிற ஒரு அணுவை உள்ள சேர்த்தா 4 எலக்ட்ரான் பிணைப்புக்கு போயிரும், ஒரு எலக்ட்ரான் சும்மா நிக்கும். அதுதான் N வகை. அதே மாதிரி 3 எலக்ட்ரான் இருக்கிற அணுவை சேர்த்தா ஒரு எலக்ட்ரானுக்கு இடம் காலியா இருக்கும். அதுதான் துளை, அது P வகை. சரி, இப்ப நம்ம கிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்கிற N வகை இருக்கு, துளைகள் அதிகமா இருக்கிற P வகை இருக்கு. 2 தனித்தனி சூப்பர் மெட்டீரியல்ஸ் ரெடி. இப்போதான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ண போறோம். இந்த 2ஐயும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? இங்கதான் உண்மையான அதிசயம் நடக்க போகுது. இந்த 2ஐயும் சேர்த்த உடனே அந்த சந்திப்புல ஒரு கூத்து நடக்குது. N பக்கத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்கள் எல்லாம் P பக்கத்துல இருக்கிற காலி இடங்களை, அதாவது துளைகளை நிரப்ப ஓடுது. இதனால அந்த சந்திப்புல ஒரு வறட்சி பகுதி உருவாகுது. இது கரண்ட் மேற்கொண்டு போக விடாம ஒரு தடுப்பு சுவர் மாதிரி நிக்குது. ஆனா நம்மளால அந்த சுவரோட உயரத்தை மாத்த முடியும். நாம வெளியே இருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில கரண்ட் கொடுத்தா, அதாவது முன்னோக்கு சார்புல, அந்த சுவர் சின்னதாயிடும். அப்புறம் என்ன, கரண்ட் ஜம்முன்னு பாய ஆரம்பிச்சிடும்.
அதே நாம கரண்ட்டை தலைகீழா கொடுத்தா, அதாவது பின்னோக்கு சார்புல, அந்த சுவர் இன்னும் பெருசாயிடும். கரண்ட் போகவே முடியாது, டோட்டலா பிளாக். ஆக இது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி, ஒரு பக்கம் மட்டும்தான் போக அனுமதி. சொல்றத நம்பலையா? இந்த வரைபடத்தை பாருங்க, இதுதான் ஆதாரம். வலது பக்கம், அதாவது முன்னோக்கு சார்புல வோல்டேஜை லைட்டா கூட்டினதுக்கே கரண்ட் வெள்ள மாதிரி பாயுது. ஆனா இடது பக்கம் பின்னோக்கு சார்புல எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் கரண்ட் கிட்டத்தட்ட போகவே இல்லை. அதனால தான் டயோடுன்னு சொல்ற இந்த சிம்பிள் ஜங்ஷன் ஒரு கச்சிதமான ஒன் வே கேட் மாதிரி, ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. சரி, இந்த ஒன் வே கேட்டை வச்சு நாம என்ன பண்ணலாம்? இதோட முதல் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நம்ம வீட்டு பிளக் பாயிண்ட்ல வருது ஏசி கரண்ட். ஆனா நம்ம ஃபோனு, லேப்டாப் எல்லாத்துக்கும் தேவையானது டிசி கரண்ட். இந்த ஏசியை டிசியா மாத்துற வேலைக்கு பேர் தான் திருத்துதல், அதாவது ரெக்டிஃபிகேஷன். இந்த டயோடோட முக்கியமான வேலை இதுதான். இந்த படத்துல பாருங்க அது எப்படி நடக்குதுன்னு. மேல இருக்கிற ஏசியால மேலையும் கீழையும் போயிட்டு வருது. ஆனா நம்ம டயோடு ஒரு செக் போஸ்ட் மாதிரி நின்னு பாசிட்டிவ் பாதையை மட்டும் உள்ள விட்டுட்டு நெகட்டிவ் பாதையை கட் பண்ணிடுது. இதனால கீழே இருக்கிற மாதிரி கரண்ட் எப்பவும் ஒரே திசையில போற ஒரு துடிக்கும் டிசி கரண்டா மாறிடுது. ஆக இந்த ஒரு சின்ன ஒன் வே கேட் இதுதான் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற டிரான்சிஸ்டர், மைக்ரோசிப், உங்க ஸ்மார்ட் போனு எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு சின்ன ஆற்றல் இடைவெளியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டதுலேருந்து தான் இவ்ளோ பெரிய டிஜிட்டல் உலகமே உருவாச்சு. அப்போ நாம இன்னும் கட்டுப்படுத்த கத்துக்க வேண்டிய கண்ணுக்கு தெரியாத அடுத்த இடைவெளி என்னவா இருக்கும்?